4 நெட்டு டைப் பண்ணதுக்கு 1 கோடி பேக்கேஜ் கேட்டா ஏத்துக்க முடியுதா? ஒரு மிகப்பெரிய பிரீமியம் டெலிவரி கம்பெனி அவங்களோட பைலா என்னன்னு பார்த்தோம்னா, சொன்ன டைம்ல டெலிவரி குடுக்கணும். அப்படி குடுக்க முடியல அப்படின்னா 10 லேக்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு அவங்க குடுக்கணும். இந்த 25 இயர்ஸ்ல இதுவரைக்குமே வந்து பார்த்தோம்னா, யாருக்குமே அந்த மாரி அவங்க குடுத்ததே இல்ல. ஆன் டைம்ல டெலிவரி பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் அவங்க நடக்க போற பெரிய ஆபத்து என்னன்னே அவங்களுக்கு தெரியல. ஓடிட்டு இருக்க கன்வேயர் பெல்ட் சடனா ஒரு 10 மணிக்கு ஸ்டக் ஆகி நிக்குது. அங்க இருக்கும் எல்லாருமே ரொம்ப பதட்டமாகறாங்க. இன்ஜினியரிங், சீனியர் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே அந்த பெல்ட்டை சரி பண்ண முடியல. இது ஓனர் வரைக்கும் போகுது. ஓனருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ல டோட்டலா கம்பெனிக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. பதட்டமா வராங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த டைம்ல ஒரு மெக்கானிக் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை என்னால சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய இன்ஜினியர்ஸால பண்ண முடியல, இவரு பண்ணிட்டு போறாரா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கன்வேரை சுத்தி பாக்குறாரு. ஹைட்டான பிளேஸ்ல ஏறி மேல இருந்து கீழே கன்வேரை பாக்குறாரு. பார்த்து முடிச்சவனே ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு 4 நெட்டை மட்டும் டைப் பண்றாரு. டைப் பண்ண உடனே கன்வேரும் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஓனர் எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு 1 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி. என்னது 1 கோடி அப்படின்னு ஓனர் ஷாக் ஆகிட்டு கேட்கிறாரு. ஆமா, இந்த 4 நெட்டு டைப் பண்ணதுக்கு வெறும் 4000 தான் ஆகுது. இது எங்க டைப் பண்ணோம், எந்த அளவுக்கு டார்க்க வைக்கணும் அப்படின்றது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஓனருமே கொடுக்குறாரு. நம்மள நிறைய பேரு இந்த 4 நெட்டை நம்மளோட லைஃப்ல டைப் பண்ண வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கிளாரிட்டி. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்றத தெளிவான ஒரு கோல் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா கேப்பபிலிட்டி. உங்களோட தகுதியை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வளர்த்துக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ஒர்க்கை பண்ணாலுமே நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணணும். நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரேஜ். நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கிளாரிட்டி ஆனதுக்கு அப்புறமா தைரியமா இறங்கி அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் பண்ணணும். நீங்க எந்த நெட்டை டைப் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.